ஆல்ரெடி நீங்கள் கேட்ட வீடியோ தான் VIVO Z1x டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் நம்மளால் முடிக்க முடியாது. ஏன்னா வந்து கொடுக்குற காசுக்கு மேலே ஓவராக கூறாண்டா அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து விவோ அடிக்கி தள்ளியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10ல் இன்னும் நிறைய ஆட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே உங்களோட சொல்லணும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் சொல்லிட்டு தான் நம்ம ஆல்ரெடி சாம்சங் One UI பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து இது 30 டிப்ஸ் 20 டிப்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணாமல் டோட்டலாக ஃபோனில் இருக்கிற மொத்த டிப்ஸையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா VIVO Z1x மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்களா? அப்படி கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பழைய விவோ ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் சில ஃபீச்சர்ஸ்லாம் அதில் கண்டிப்பாக வந்து அதுலேயும் இன்க்ளூட் ஆகும். ஸோ வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விவோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். சில பேர் வந்து சில விஷயம்லாம் இதில் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட நீங்களே பார்த்தீங்கன்னா ஏன்னா இவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஷாக்கார அளவுலாம் நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்க முன்னாடி நீங்கள் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இதில் எனேபிள் பண்ணணும்னா உங்கள் ஃபோனோட பர்மிஷன் கேட்கும், அப்புறம் மைக்ரோஃபோன் பர்மிஷன் கேட்கும். இதெல்லாம் கொடுத்தா மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில யூசர் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியும். இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ ஏன்டா இவ்வளோ நேரம் மொக்க போடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். சரி வாங்க போயிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு VIVO Z1xல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட நிஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் QR கோடு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஜோவி அசிஸ்டண்ட் அவங்களோட ஓன் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் இருக்குது. நமக்கு எப்படி கூகுள் அசிஸ்டண்ட் இருக்கோ அந்த மாதிரி வந்து விவோவில் வந்து நமக்கு ஓன் ஜோவி அசிஸ்டண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குளோபலாகவும் சர்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப் கண்டென்ட் மூலிமாவும் நம்ம யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் நெட் ஆனில் இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய மொபைல் டேட்டா வந்து ஆனில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது சர்ச்னு கொடுக்குறேன். உதாரணத்துக்கு வந்து நம்ம இங்கே ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அதையும் சர்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நான் apple.com அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ apple.com வந்து நெட் ஆன்லேருந்து உங்களுக்கு நெட் வந்து ஓரளவுக்கு நல்லா கனெக்டிவிட்டி நல்லா இருந்துச்சுன்னா போதும். நமக்கு வந்து வெப் மூலிமா என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் சர்ச் கொடுக்குறேன். நமக்கு டிஃபால்ட்டாக என்ன ப்ரௌசர் இருக்குமோ அந்த ப்ரௌசரில் வந்து டிஃபால்ட்டாக சர்ச் எடுத்துக்கும். ஸோ சர்ச் கொடுத்தோடனே பாருங்கள் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம க்ரோம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூகுள் க்ரோமில் போய் சர்ச் பண்ணி ஸோ ஒரு சூப்பரான நிஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எப்பயுமே போய் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சும்மா ஸ்வைப் டவுன் பண்ணி சர்ச் பண்ணாலே போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து QR கோட் ஸ்கேனர் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து என்னென்ன ஸ்கேன் பண்ணலான்னா டாக்குமெண்ட்டு, QR கோடு, அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஷாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டெக்ஸ்ட் வச்சு நம்ம கூகுள் லென்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து இதில் எனேபிள் ஆகிருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான QR கோடு உண்டான அப்டேட்டும் நம்ம வந்து சப்போஸ் லேட்டஸ்ட் செஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கேன் வந்து இப்படி இருக்குது. இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட்டை காட்டி கிளிக் பண்ணோம்னா வந்து அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற அப்படியே ஸ்கேன் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி வந்து என்னென்ன ரிசல்ட்டு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கும். இந்த இமேஜ் வந்து நம்ம சேவ் இமேஜும் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா ரெகனைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் வந்து கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே எனேபிள் ஆகும். நெட் எனேபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஷாப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திங்கன்னா இப்போ QR கோடு ஏதாவது உங்களுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு வந்து QR கோடு எனேபிள்டு புக்ஸோ இல்லை வேறு ஏதாவது இதோ அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதையும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஷாப்பிங் அப்படின்னு இருக்குது. நான் வந்து இந்த ஃபெவிகால் இதை காட்டுறேன். ஃபெவிகால் வந்து ஃப்ரேமில் வைக்கிறேன். ஸோ ஃப்ரேமில் வச்சு நம்ம இப்படி கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு இது என்னென்ன அப்படின்றத கிளியராக வந்து இங்கே காட்டிடும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. அந்த பனானா ஃபெவிகால் அப்படின்னு வந்து காட்டுது. நமக்கு ப்ராப்பராக வந்து இதோட இது வந்து என்னென்ன இருக்கும் அப்படி இதுக்கு சம்மந்தமான நமக்கு வந்து எப்படி சொல்கிறது சஜஷன்ஸ் இருக்கும் இல்லையா இந்த ஃபெவிகாலோட ப்ராடக்ட்டுக்கு. அந்த மாதிரி சஜஷன்ஸ் கூட வந்து இதில் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். சேம் நம்ம கூகுள் லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இதெல்லாம் கூட ஒரு நிஃப்டி ஃபீச்சர் வந்து VIVO Z1xல் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அடுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் அதாவது கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும்ல விவோவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐஃபோனை காப்பி அடித்த மாதிரி கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
டுமாரோஸ் ரிமைண்டரிங் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேப்ஸ் ஓப்பன் பண்ணால் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் ட்ரெண்டிங் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். ஃபைல்ஸ் என்ன இருக்கோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்னு ஒரு ஆப்ஷன் டாப்பில் கொடுத்துருப்பாங்க ரைட் கார்னரில். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாண்ட்ரி டைமர், அதாவது நீங்கள் சப்போஸ் என்ன சொல்கிறது ஒரு இதை வந்து அயன்மெண்ட்டை கொடுத்துருந்தாலோ செஞ்சிருந்தாலோ ஸோ அந்த மாதிரி டைமர் வச்சுக்கலாம். கிச்சனில் வந்து இதை சமைச்சு சப்போஸ் நமக்கு டைமர் வேணும் அப்படின்லாம் வச்சுக்கலாம். வாய்ஸ் நோட் எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் அருமையான ஆப்ஷன், நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் வியூ ஃபைல் சேஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் த ஃபைல் சேஃப் இன் ஃபைல் மேனேஜர் அப்படின்னு கேட்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் மேனேஜரில் ஒரு ஃபைலை வந்து எங்கேயோ ஹைட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து வியூவில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை வந்து யாராலையும் பார்க்க முடியாது, நம்மளால் மட்டும் தான் பார்க்க முடியும். சாம்சங் வந்து செக்யூர் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன், இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். என்னென்னா நம்ம தெரியாமல் ஒரு ஃபோட்டோவோ இதோ தெரியாமல் டிலீட் பண்ணிட்டா வந்து நம்ம ட்ராஷில் போய் உட்காந்துரும் இல்லையா, கூகுள் ஃபோட்டோஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் தான். அந்த ட்ராஷை வந்து நமக்கு தேவையில்லைன்னா நமக்கு டோட்டலாக போய் தேடி க்ளீன் பண்ணுற போல எம்டி ட்ராஷ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஜங்க் ஃபைல்ஸு அப்புறம் வந்து ட்ராஷு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து இருக்குது க்ளீன் பண்ணிடவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஒன் டச் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக க்ளீன் ஆயிரும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ சஜஷன் வந்து கேட்கும், உங்கள் ஃபோட்டோ வந்து க்ளீன் பண்ணணுமா, அப்புறம் வந்து செக்யூரிட்டி டிடெக்ஷன், அதாவது ஸ்கேன் யுவர் ஃபோன் ரெகுலர்லி டு என்ஷூர் த செக்யூரிட்டி ஆஃப் யுவர் ஃபோன் அப்படின்னு கேட்கும். அதாவது நமக்கு தேவையில்லாமல் ஏதாவது மால்வேர் ஆப்போ இல்லை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம ஃபோனில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த செக்யூரிட்டி டிடெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள் அப்டேட் வந்து ஆப்பை வந்து நமக்கு ஃபோனில் அப்டேட் பண்ணுமா என்னமா வேணாமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கீழே வந்து சஜஷனாக கேட்கும். இது என்னென்னா நமக்கு வந்து இது ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இது விவோட ஆப் மேனேஜரில் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா இப்போ போக்கோ லான்ச்சர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து விவோ லான்ச்சருக்கு மாற்றிட்டு நான் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் சென்டரில் நமக்கு வந்து இந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பாஸ் பண்ணிக்க முடியும். இது ஒவ்வொரு ஃபீச்சரும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டெய்லியும் வந்து நம்ம கண்ட்ரோல் சென்டரில் ஷார்ட்கட்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து இங்கே யூடியூப் சர்ச் வீடியோ உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி சஜஷன்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது உங்கள் கார்ட்டில் ஏதாவது ஆட் பண்ணி வச்சிங்கன்னா டைரெக்டாக இங்கேருந்தே வியூ பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ எதையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி வந்து நீங்கள் வச்சிங்கன்னா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த மணியை ஆட் பண்ணுறது, பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்குறது இதெல்லாமே இங்கேயே பார்த்துக்கலாம். தாராளமாக சூப்பரான ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வந்து இந்த ஷார்ட்கட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம மூவ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு வருவோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் ஐ மேனேஜர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஆப்லாம் வந்து விவோவில் இப்படி தான் வந்து காட்டும் நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாம். ஸோ நம்ம இப்படி பிடிச்சி இப்படி எடுத்து விட்டோம்னா வந்து அந்த ஆப் வந்து பேக்ரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாருக்குமே மேக்ஸிமம் பேசிக் ஆப்ஷன் தான், எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு வருவோம். அதாவது கண்ட்ரோல் சென்டர். இங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் சென்டர் எனேபிள் பண்ணுறது எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 ஜஸ்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்படி பேக் வரக்கு லெஃப்ட் ரைட்டு வரக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நேவிகேஷன் ஜஸ்டர். இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம இப்படி எடுத்தோம்னா நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்துடும். ஸோ ரீசெண்ட் ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா காட்டும், இல்லைனா ரீசெண்ட் ஆப்ஸ் இல்லை அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிடும். இப்போ நான் ஆல்ரெடி எடுத்து விட்டேன் இல்லையா. ஸோ ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எனேபிள் பண்ணுறதுக்கு. நமக்கு இப்போ பார்த்தோம்னா வந்து அப்படியே லைனாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வச்சுருக்கீங்களோ தள்ளிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 3 டாட் மெனுவில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாக சொன்னாலே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகி போயிடும், அவ்வளோ இருக்குது. இதில் என்னென்னா இதில் எந்தெந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அப்படியே அழுத்தி பிடிச்சி நம்ம இப்படியே இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம், மறுபடியும் வேணும்னா அதே இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பவராக ஆன் ஆஃப் பட்டன் ஆஃப் பண்ணுறது வந்து சாம்சங் மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து அந்த பட்டன் இப்போ ஆண்ட்ராய்ட் 10 தான் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு அருமையான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி மோட்டார் பைக் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கில் போகும்போது நமக்கு வந்து ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணக்கூடாது, வந்தால் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுது. சாம்சங்கில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஃபோன்ஸ்லாம் எஸ் பைக் மோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதே சேம் அந்த மாதிரி ஃபீச்சர் தான். ஸோ இதில் நிறைய ஃபீச்சர் அது மாதிரி ஐ ப்ரொடெக்ஷன் மோடு, அப்புறம் லோ பவர் மோடு, அப்புறம் பேட்டரி சேவிங் மோடு, அப்புறம் இமேஜ் ரெகக்னைசர். சேம் வந்து நம்ம கேமரா ஆன் பண்ணோம்னா வந்து அது ஏஐ ரெகக்னைசேஷன் மூலிமா வந்து அது ஃப்ளவராக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாட்டமில் சின்ன ஐக்கான் மாதிரி வரும், அந்த மாதிரி ஆப்ஷன். அப்புறம் பெட் டைம் மோடு, ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது என்ன அப்படின்றது இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈஸி டச், இது என்னென்னா வந்து ஐஃபோனில் இருக்க மாதிரி தான். நம்ம ஒரு சின்ன பால் மாதிரி வந்துடும், அதை கிளிக் பண்ணோம்னா வந்து நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது நான் நிறைய ஆல்ரெடி உங்களுக்கு 1UIலேயே நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து அசிஸ்டிவ் பால் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி தான். அதேமாதிரி ஃபோன் வந்து நம்ம ரேமு ஃப்ரீ பண்ணுறதுக்கு வந்து ஸ்பீடப் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, லான்ச்சரில் க்ளீனர் லான்ச்சர்லாம் வந்து வரும், அதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இதுவும். இதில் பார்த்திங்கன்னா அல்ட்ரா கேம் மோட்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணோம்னா கேமுக்கு உண்டான ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நமக்கு எல்லாமே செட் ஆகிரும். பர்ஃபார்மன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எது இருந்தாலும் வந்து நம்ம வந்து அது டிசேபிள் பண்ணி விட்ருவோம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான், அருமையான ஃபீச்சர் தான். அந்த வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம்னா போதும் வந்து இந்த ஒரு செக்ஷன் வந்து இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஸோ இதே மாதிரி நிறைய நிஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே டு நாட் டிஸ்டர்ப் மோடும் தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. நீங்கள் வந்து சிம் கார்டு வந்து ஸ்விட்ச் பண்ணிங்கனாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்விட்ச் சிம் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம 2 சிம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த சிம் கார்டாலும் அட் டைமில் மாற்றிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக இப்படி கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி இது பண்ணிக்க முடியும். இந்த ஒவ்வொரு ஃபீச்சரும் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் நான் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல. சப்போஸ் ரொம்ப லாங் டைம் அபவ் 15-16 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னா நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 தான் பண்ணுவேன். இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது சொல்கிறதுக்கே. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸ்க்கு வருவோம். இப்போ வந்து செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வைஃபை. இந்த வைஃபை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இதில் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த அட்வான்ஸில் நீங்கள் போனீங்கன்னா இதில் நெட்வொர்க் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நோட்டிஃபை மீ வென் என் ஓப்பன் நெட்வொர்க் வந்து அவைலபிளாக இருந்தால் என் நோட்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான். இது பேசிக்காக எல்லா ஃபோன்லையும் கொடுக்குறது தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண நெட்வொர்க்லாம் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா நான் வந்து G7 வைஃபை அடிக்கடி கேம் டெஸ்க்காக கனெக்ட் பண்ணுவேன். ரியல்மி எக்ஸோட வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை டைரக்ட் அப்படின்னு ஃபீச்சர் உங்களுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் தெரியும். நம்ம லேண்ட் கேபிள் மூலிமா யூஸ் பண்ணுற அந்த இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். 5GB ஸ்டிக் எதாவது இருந்தால் அந்த டிவைஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்ம வைஃபை டைரக்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இதை பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் ஆல்வேஸ் அவைலபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா எப்பவுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஏதாவது நம்ம வைஃபை வந்து ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு சுற்றி என்னென்ன வைஃபை நெட்வொர்க் இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வைஃபை ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் ஆன் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நெட்வொர்க் இது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டேட்டா மானிட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டத்தில் வந்து நிறைய பேர் தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரு. கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த மாதம் மட்டும் நான் 26.88 GB யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த நம்ம அப்லோடெலாம் பார்த்திங்கன்னா 1.5 GB ஆல்மோஸ்ட் வந்து 1 GB 1.5 GB கிட்ட வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வரையும் இந்த மாதம் என்ன மாதம் யோசிச்சு பாருங்கள், இன்னும் 14 நாளில் கூட முடியல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 26.88 GB நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆவரேஜாக பாருங்கள் என்னோடய டெய்லி நெட்டுக்கு 1.92 GB நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா யூடியூப் நம்ம வீடியோ ரெண்டர் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குண்டான டைம் தான் வந்து அவ்வளோ டேட்டா வந்து எடுக்குது. அவ்வளோ ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நான் 1.89 GB யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அருமையான ஃபீச்சர்னு சொல்லுவேன். இதில் ஈஸியாக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ எல்லா ஃபோன்லையுமே இருக்குது, ஆனால் ரொம்ப உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, சூப்பராக கொடுத்துருப்பாங்க உண்மையிலே. அதேமாதிரி நெட்வொர்க்கோட ஸ்பீடு, உங்கள் நெட்வொர்க்கோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதிலே தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது எப்படின்னா நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் செய்யணும், இதை வந்து அப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லைனா கூட நீங்கள் இந்த மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் தெரியும். நம்ம இப்போ வந்து எவ்வளோ நெட்வொர்க் வந்து ஸ்பீடில் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடு நம்ம ரியல் டைம் நெட்வொர்க்கையும் வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது நல்ல ஆப்ஷனே சொல்லுவேன். அதே மாதிரி நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து எந்தெந்த ஃபோன் வந்து
இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம டேட்டா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு. எந்தெந்த ஃபோன் ஆப் பார்த்திங்கன்னா ஃபோனில் இருக்க ஆப் பார்த்திங்கன்னா எது யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து மொபைல் நெட்ஒர்க்கில் இருக்குது. அப்புறம் வந்து அதர் நெட்ஒர்க் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான ஃபீச்சர் இருக்குது, நான் சொல்கிறேன். இதில் என்னென்னா ஸ்மார்ட் மிரரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்றேன். இதை வந்து நீங்கள் வைஃபை மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சேம் மாதிரி தான். மிரரிங் வந்து எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மிரர் பண்ணிக்கலாம், இமேஜும் மிரர் பண்ணிக்கலாம், மியூசிக்கும் மிரர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். இது என்னென்னா உங்கள்கிட்ட டிஃபால்ட்டாக ஒரு வைஃபை நெட்ஒர்க் இருக்கணும் இந்த மிரர் பண்ணுறதுக்கு. அந்த மிரரை நீங்கள் வைஃபை டைரக்ட் மூலிமா கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஏன்னா சில ஃபோனில் உங்களால் இமேஜ் மட்டும்தான் டிவிலையோ இல்லை வேறு ஏதாவது மானிட்டர்லையோ மிரர் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலராக இந்த விஷயத்தை மிரர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் சொல்லுவேன். நான் 2-3 டைம் ட்ரை பண்ணி சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதுதான் வந்து இந்த விஷயத்தில். வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய பார்ட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அது எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய நம்ம யூஐ டிப்ஸ் எல்லாம் போட போகிறோம். அதே மாதிரி ரியல்மி யூஐயோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் பண்ணுறேன். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.